இறை இயேசுவில் பிரியமுள்ள இணையதள அன்பர்களே, அனைவருக்கும் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நற்செய்தி மத்தேயு 21:23 27 வரையுள்ள வசனங்கள் இயேசுவின் அதிகாரத்தை சவால் செய்யும் ஒரு முக்கியமான நிகழ்வை விவரிக்கிறது. கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் இயேசுவிடம் தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்கின்றனர். இது வெறும் ஆர்வம் அல்ல, அது அதிகாரத்தின் மையத்தை தொடும் ஒரு அரசியல் மத சவால். இயேசு தன் அதிகாரத்தை நேரடியாக விளக்காமல், யோவான் ஞானஸ்தானத்தின் திருமுழுக்கு அதிகாரத்தை பற்றி எதிர்கேள்வி கேட்கிறார். விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா? இந்த எதிர்கேள்வி அவர்களை திணறடிக்கிறது. ஏனெனில் அவர்கள் உண்மையை ஒப்புக்கொள்ளவோ மறுக்கவோ தயாராக இல்லை. அவர்கள் இயேசுவை சவால் செய்வது தங்கள் அதிகாரத்தை பாதுகாக்கும் முயற்சி. இயேசு அதை தவிர்த்து உண்மையான அதிகாரம் இறைவனிடமிருந்து வருவதை வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் அதிகாரம் கற்பித்தல், குணப்படுத்துதல், மக்களை விடுதலை செய்தல் போன்ற சேவையை நோக்கியது. அது மக்களை உயர்த்தும், உண்மையை வெளிப்படுத்தும். மேலும் இயேசுவின் எதிர்கேள்வி அவர்களின் பங்கை வெளிப்படுத்துகிறது. அதிகாரத்தின் நோக்கம் உண்மையை வெளிப்படுத்தி மக்களை இறைவனிடம் கொண்டு வருவது. அதிகாரம் தன்னைத்தானே நியாயப்படுத்தி முயலும் பொழுது அது தோல்வியடைகிறது. உண்மையை எதிர்கொள்ள துணிச்சலும் அச்சமில்லாத சேவையும் தேவை. தெரியாது என்று தவிர்ப்பது எளிது, ஆனால் அது ஆன்மீக வளர்ச்சியை தடுக்கும். அதிகாரத்தை இறைவனின் கருவியாக பயன்படுத்தி மனமாற்றத்தை தூண்ட நம்மை அழைக்கின்றார். ஆகவே உண்மையை எதிர்கொள்ள நம்மிலே உள்ள பயத்தை விடுத்து இறைவனுக்கு பதிலளிக்கும் பொறுப்புள்ளவர்களாக மாறுவோம். உண்மையானதை உயர்த்துவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு நம்மை சிந்திக்க அழைக்கட்டும்.